இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நகை பணம்லாம் எவ்வளவு காணாம போச்சு? பணம் நகை எதுவுமே காணாம போகல மேடம். பணம் எல்லாம் அப்படியே இருக்கு மேடம். நகை கூட பெருசா ஒன்னும் திருட்டு போகல. சின்னதா ஒரு செயின் தான் மேடம் காணோம். என்ன சொல்றீங்க? பணம் நகைலாம் பெருசா திருட்டு போலையா? ஆமா மேடம். சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கலாமா? பார்க்கலாம் மேடம். பர்டிகுலர் டேட் ஃபுட்டேஜ் மட்டும் டெலீட் ஆயிரு மேடம். வாட்? டெலீட் ஆயிருக்கா? ஆமா மேடம். எங்க இருக்கு? வாங்க மேடம், வாங்க நீங்கள் வாங்க. அதான் மேடம், அந்த 2 டேஸோட ஃபுட்டேஜ் மட்டும் இல்ல மேடம். வந்தவன் திருட வந்தானா சிசிடிவி ஃபுட்டேஜ் டெலீட் பண்ண வந்தானா? வந்தவன் திருடனா இருந்திருந்தா நகை பணம் முழுசையும் எடுத்துட்டு போயிருப்பான். ஆனா அப்படி எதுவும் நடக்கல. வந்தவன் திருடனா இருக்க வாய்ப்பே இல்ல. ஃபுட்டேஜ் டெலீட் பண்ணதான் வந்திருக்கான். வீட்டை நீங்க வந்துதான் ஓபன் பண்ணீங்களா? ஆமா மேடம். அப்பா அவன் முன் வழியா வரல. சரி, உங்களை எப்ப எங்க கூப்பிட்டாலும் நீங்க வரணும், சரியா? ஓகே மேடம். தேங்க்யூ. வாங்க மேடம். கான்ஸ்டபிள் மேடம், இந்த ரத்த கரிய சாம்பிளுக்கு எடுத்து டெஸ்டுக்கு அனுப்புங்க. ஓகே மேடம். அந்த 2 டேஸோட ஃபுட்டேஜ் மட்டும் இல்ல மேடம். ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சிட்டு ரிப்போர்ட் வாங்கிட்டு வாங்க. ஓகே மேடம். ஓகே மேடம். ஃபுட்டேஜ் இருக்க இடத்துக்கு துர்கா போயிருக்கா. என்ன நடந்திருக்கும்? அவ வந்தாதான் தெரியும். மாமா, காஃபி ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல, அதெல்லாம் இது வேணாம் ஹாசினி. துர்கா வந்தாச்சு. துர்கா, ஏமா ரொம்ப டயர்டா இருக்க? என்ன துர்கா, உடம்புக்கு எதுவும் முடியலையா? மனசு சரியில்லைம்மா. என்னாச்சு துர்கா? அந்த மந்திரி ஏதாவது திரும்ப மிரட்டினார? உன்ன மிரட்டுறதுக்காக எல்லாம் பயப்படுற ஆளு நான் இல்ல ஹாசினி. அப்படி என்ன நடந்துச்சு? ஏன் மனசு சரியில்லை? மந்திரி பையன் கொலை கேஸ்ல குழம்பி போயிருந்த எனக்கு கொலை நடந்த குடோனுக்கு பக்கத்துல இருந்த அங்க ஒரு வீட்ல சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்துச்சு. அத வச்சு கொலைகாரனை எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நைட்டு பூட்டி இருந்த வீட்டுக்குள்ள திருட மாதிரி உள்ள புகுந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ அழிச்சிட்டு போயிருக்கான் அந்த கொலைகாரன். எனக்கு ஏதோ டைமே சரியில்லை, அதான் ரொம்ப அப்செட்டா இருக்கேன். ஆமா துர்கா, திருட வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் டெலீட் பண்ணிட்டு போயிருக்கான்னு எதை வச்சு சொல்ற? திருட வந்தா வீட்டுக்குள்ள இருக்கிற நகை பணம்னு மொத்தமா தானே எடுத்துட்டு போயிருக்கணும். சும்மா பேருக்கு ஒரு நகை எடுத்துட்டு மத்த நகை பணத்தெல்லாம் அப்படியே விட்டுட்டு போயிருக்கான். சிசிடிவி ஃபுட்டேஜ் டெலீட் பண்ணலனா தெரிஞ்சிரும்னு திருடன் தான் வந்துட்டு போயிருக்கான்னு போலீஸ திசை திருப்பி விட இப்படி பண்ணிட்டு போயிருக்கான் அந்த கிரிமினல். அவன் மட்டும் என் கையில சிக்கட்டும், அப்புறம் இருக்க அவனுக்கு. மினிஸ்டரோட பையனை கொலை பண்ண வந்தான், சிசிடிவி ஃபுட்டேஜையும் டெலீட் பண்ணிருக்கான். என்னைக்கா இருந்தாலும் அவன் தப்பிக்கவே கூடாது. சீக்கிரம் அந்த கிரிமினல் யாருன்னு கண்டுபிடிச்சு ஜெயில போடு துர்கா. ஆமா துர்கா, சீக்கிரம் அந்த கொலைகாரனை கண்டுபிடி. மினிஸ்டர் வீட்ல வந்து மிரட்டுறத பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. கண்டுபிடிக்கிறேமா.
குட் மார்னிங் மேடம். வாங்க உமா. உமா, நான் சொன்ன டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணீங்களா? கலெக்ட் பண்ணியாச்சு மேடம். மினிஸ்டர் மகன் இறந்த இடத்துல இருந்த அவனோட ஃபிங்கர் பிரிண்டும் சிசிடிவி ஃபுட்டேஜ் டெலீட் பண்ண இடத்துல இருந்து எடுத்த ஃபிங்கர் பிரிண்டும் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுது மேடம். எங்க வந்திருக்கிறோம் சிஸ்டர்? நான் என்ன டூரிஸ்ட் கைடா? எங்க இருக்கோம்? அந்த இடத்தோட ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி எல்லாம் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு. ஏன் சிஸ்டர் இப்படி டென்ஷன் ஆறீங்க? பார்வை இருந்துச்சுன்னா நான் ஏன் சிஸ்டர் உங்கள்ட்ட கேட்க போறேன்? நானே பார்த்து தெரிஞ்சிருக்க மாட்டேனா? நான் வீட்ல இருந்து கிளம்பும் போதே குருஜிய பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்தேன். அப்புறம் எங்க வந்திருக்கோம், எந்த இடம்னு நோய் நோய்னு கேட்டுட்டே இருந்தா? சாரி சிஸ்டர், பார்வை போனதுல இருந்து எனக்கு ஞாபகம் மறதியும் சேர்த்து வந்துருச்சு சிஸ்டர். ஆமா, வைரம் எப்ப கிடைக்கும், எனக்கு எப்ப பார்வை வரும்னு ஒரே யோசனையில இருக்கிறேன் சிஸ்டர். அதனாலதான் சிஸ்டர் எனக்கு எல்லாமே மறந்து போயிருது. குருஜி வராரு, அமைதியா இரு. வணக்கம் குருஜி. வணக்கம் குருஜி. இங்க நிக்கிறாரு, திரும்ப. வணக்கம் குருஜி. வணக்கம், வணக்கம். கண்ணு தெரியாதனால தப்பாயிடுச்சு. வைரம் கையில கிடைச்சதும் சங்கரபாண்டியனோட பார்வையை திரும்ப வரவழைச்சிருக்கலாமே, அதை ஏன் இன்னும் பண்ணல? வைரம் இன்னும் எங்க கைக்கு கிடைக்கல குருஜி. வைரம் இன்னும் கைக்கு கிடைக்கலையா? நீங்க சூர்யாவை கூட்டிட்டு போய் அந்த நாகத்தை டைவர்ட் பண்ணலையா? நீங்க சொன்ன மாதிரியே சூர்யாவை ஏமாத்தி வைரம் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போனேன். ம். நீங்க சொன்ன மாதிரியே புத்துல இருந்த நாகமும் சூர்யாவை பழி வாங்கறதுக்கு புத்துல இருந்து வெளியில வந்து சூர்யாவை துரத்த ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் என்ன, வைரத்தை எடுத்திருக்கலாமே? ஏன் விதி, எங்களால வைரத்தை எடுக்க முடியல, எனக்கு பார்வையும் கிடைக்கல. பாம்பு கொத்திர Please, போகுது. sister. சீக்கிரம் வா. ஐயோ, ஐயோ. குருஜி, எனக்கு பார்வை திரும்ப கிடைக்குமா கிடைக்காதா சொல்லுங்க குருஜி. கவலைப்படாத சங்கரபாண்டி, கண்டிப்பா கிடைக்கும். கடவுளே கண்ண. குருஜி, இவனுக்கு கண் பார்வை வரணும்னா அதுக்கு அந்த வைரம் வேணும்ல. 2 முறையும் மிஸ் பண்ணிட்டோம். அந்த வைரத்தை எடுக்கவே முடியலையே. இந்த தடவை நேர்ல நானே களத்துல இறங்கி அந்த நாகமா இந்த கண்ணபிராணன் பாத்துறேன். ஐயோ வேண்டாம் குருஜி, எனக்கு கண் பார்வை வருகிற நம்பிக்கையே உங்களை வச்சுதான் இருக்குது. நீங்களும் அல்பாயுஸ்ல மேல போயிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் குருஜி? எனக்கு பார்வை வராமையே போயிருமே குருஜி. பாண்டி, வாய மூடு. கவலைப்படாத சங்கரபாண்டி, உங்களுக்கு பார்வை நிச்சயமா கிடைக்கும். புத்து இருக்கிற இடத்துக்கு போய் நான் ஒரு யாகம் பண்ண போறேன். யாகம் பண்ணா அந்த நாகத்தை கட்டுப்படுத்திடலாமா குருஜி? சிங்கப்படாரனோட மகிழ்ச்சியே கட்டுப்படாத அந்த நாகத்தை உங்க யாகத்தால அதை கட்டுப்படுத்த முடியுமா குருஜி? ஒவ்வொரு பாம்புக்கும் ஒரு ஏக்கமும் ஒரு தேவையும் இருக்கும். என்ன தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாம அதை கொடுத்தோம்னா கண்டிப்பா தன்னோட பாதுகாப்புல இருக்கிற அந்த வைரத்தை நாகம் நம்ம கிட்ட திருப்பி கொடுத்துரும்.